ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்துக்கு வந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் எங்கள் கிராமத்தில் நாங்கள் என்னென்ன வீட்டில் செய்கிறோம், எங்கள் கிராமத்தில் என்னென்ன செய்கிறோம்னு சொல்லி தான் பார்க்க போகிறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எங்கள் சின்னம்மா வந்து துணி துவைச்சி எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு வாரமாக தண்ணி வரல, அதனால் வந்து துணி நிறையா சேர்த்து வச்சுருந்தாங்க. அதனால் எங்கள் சின்னம்மா வந்து துணி துவைச்சி காய போடுறதுக்காக எடுத்துகிட்ருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க பாருங்கள். எங்கள் ஊரில் வந்து ஒரு வாரமாக தண்ணி வரவே இல்லைங்க. அதனால எல்லார் வீட்லேயும் காலி தான், குடம் காலியாக தான் இருக்குது. அதனால் இப்போ தூங்கி எந்திரிச்சதுமே காலை வேலையாக தண்ணி வந்து பிடிக்கிற வேலையில் தான் எல்லோரும் மும்பரமாக இருக்காங்க. பாருங்கள் எத்தனை குடம் வச்சுருக்காங்கன்னு. குடம் வச்சு மாற்றி மாற்றி பிடிச்சி தந்தால் இவங்க வந்து சைக்கிளில் கொண்டு போய் வீட்டில் தண்ணி ஊற்றுவாங்க. உங்கள் வீடு வந்து தூரமாக இருக்கிறதுனால சைக்கிளை வச்சு கொண்டு போவாங்க. இந்த குடத்தில் கயிற்றை கட்டி அழகாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், சைக்கிளில் எடுத்து வைக்கிறதுக்கு. பால்காரர் வந்துட்டாருங்க. டீ போடுறதுக்கு நம்ம பால் வாங்கிக்கலாம். இருங்க, போயிடாதீங்க, பால் குண்டை எடுத்துகிட்டு வர இருங்க. சைக்கிளில் தண்ணி கொண்டு போகிறாங்க பாருங்க. சித்தி வந்து பால் வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு 20 ரூபாய்க்கு கொடுத்துங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இந்த பால் 20 ரூபாங்க. நான் இப்போ 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். இங்கே குண்டா காலியாக இருக்குதுங்க. இப்படி சாயந்தரம் வாங்கிக்கோங்க. எங்கள் சித்தப்பாவும் தண்ணி பிடிச்சிட்ருக்கிறாரு. காலையிலேயே பால் வாங்கி நல்லா சுறுசுறுப்பாக காப்பி சுருக்குன்னு போட்டு குடிச்சாச்சுங்க. காப்பி குடித்ததுக்கப்புறம் மதியானம் சாப்பிட்றதுக்கு நான் மிளகா செலவு ஆட்டிகிட்ருக்கிறேன். பாருங்கள், எங்கள் ஊரில் எல்லாம் மிளகா செலவு ஆட்டி தான் குழம்பு வைப்போம். அது செக்கில் தான் ஆட்டுவோம். நல்லா சந்தனமாட்டம் ஆட்டணுங்க. இந்த மாதிரி செக்கில் ஆட்டி குழம்பு வைக்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். யாருக்கு தான் பிடிக்காது? செக்கில் ஆட்டி குழம்பு வச்சாவே அது ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து கரண்ட் வசதி இல்லாததுனால நாங்கள் செக்கில் தான் ஆட்டி செய்வோம். பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். மனமும் அவ்வளோ மனமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மிளகா செலவோட கலரே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அப்படியே சந்தன மாதிரி ஆட்டணுங்க. தேங்காய் ஆட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் நேரமாகும். இது வந்து வெங்காயங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆட்டிடலாங்க. இது பக்கத்தில் எங்கள் அப்பா இங்கே என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாம் வாங்க. பா, என்ன வாழை தரலாம் நோட்டம் முடிட்டுருக்குறியா? காயெல்லாம் ஊறிடுச்சா இல்லையா? ஊர்லையா? இன்னொரு வாரம் ஆகுமா? எத்தனை தார் இருக்குது? 5 தார் இருக்குதா? என்ன வாழைக்காய்? செவ்வாழையா? பச்சை கலரில் இருக்குது செவ்வாழைங்கிறப்பா. ஆஹா, பாருங்க, இது வந்து எங்கள் தம்பி அவங்க வாழை மரம். வாழைத்தாறு போட்டிருக்குது. எப்போவுமே காலையில் வந்து அப்பா எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்பாங்க. அங்கே வருங்க, அங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே ஒன்று போட்டிருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? இப்போ அந்த பக்கம் மரத்தில் வந்து ஒரு பூ விட்டுருக்குது.
ஆமாம், நாங்கள் தூங்கி எந்திரிக்கும் போதே சாப்பிட்டுக்கிட்டே தான்ப்பா எந்திரிப்போம். வா வா, நாளையிலிருந்து கம்பெனியில் ஜாயின்ட் பண்ணிக்க. என்ன சின்னம்மா? உங்கள் வீட்டில் சாப்பிடலாம். என்ன சாப்பாடுனா அன்னாடு, கறி, மீன், காடை, கவுதாரி, முட்டை இதெல்லாம் கூப்பிட்டா அன்னாடு வந்து சாப்பிட்லாம். சரி, இன்னைக்கு பிரியாணி ஆக்கி கொடு சின்னம்மா. கத்திரிக்காய் நேற்று சந்தையில் 150 ரூபாய்க்கு விற்கிது. அது கிட்டத்தில் போகலாமா? நீ கத்திரிக்காய் குழம்பு வச்சுருக்குறீங்க. சனிக்கிழமை அன்னைக்கா? இல்லை, நேற்று வந்து திங்கிழமை சந்தையில் 150 ரூபா. கால் கிலோ 40 ரூபாய்க்கு விற்கிது. வாங்கலை, நான் விலை கேட்டுட்டு வந்துட்டேன். வாங்கலை. நன்றியா? வாங்காமல் வந்ததுக்கு நன்றியா இல்லை வாங்கிட்டு வந்ததுக்கு நன்றியா? வாங்காமல் வந்ததுக்கு நன்றியா? இங்கே வந்து கொய்யா மரம் இருக்குதுங்க. கொய்யா மரத்தையும் அப்பா பார்க்குறாரு வருங்க. ஆனால் காய் தான் இல்லைங்க. எல்லாம் காய் பிடிச்சா அப்படியே உதிர்ந்துருதுங்க. என்ன காரணம்னு தெரியல. ரீசன் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த பூச்செடி பாருங்கள், நம்ம மல்லிகைப்பூ செடிக்கெல்லாம் அப்பா தான் தண்ணி பிடிச்சி ஊற்றுறது. அப்பா தான் எல்லா மல்லிகைப்பூ செடியெல்லாம் கட் பண்ணி விட்ருக்குறாரு பாருங்க. எல்லாமே அப்படியே வாக்கிங் போகிறாரு பாருங்க. எங்கள் அப்பா போய் அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் அப்படியே ஒரு வேப்பங்குச்சி ஒடிச்சு பல்லு விளக்கிட்டு வீட்டுக்கு வருவாருங்க. அப்படியே காலையில் தூங்கி எழுந்திரிச்சதே கொஞ்சம் அப்படியே ஹாயாக ஒரு வாக்கிங் மாதிரி எல்லார் வீட்லேயும் என்னென்ன வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி எங்கள் சின்னம்மா பாருங்கள் போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க. வேலைக்கு போகலையா? எந்த தோட்டத்துக்கு போகிறீங்க? என்ன வேலைக்கு போகிறீங்க? வேலை இருக்குதா இல்லையா? அப்படி சொல்லி விசாரிச்சிட்ருக்குறாங்க. அவங்க பதில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. எங்கள் அம்மா வந்து இங்கே பாத்திரம் விளக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து காலையில் தூங்கி எழுந்திரிச்சு வரக்காப்பி எல்லாத்துக்கும் வச்சு கொடுத்துட்டு வீட்டை கூட்டினேங்க. எங்கள் அம்மாவும் அப்பாவும் தண்ணி பிடிச்சி ஊற்றிட்டு இப்போ வந்து பாத்திரம் விளக்கிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் தான் சமையல் வேலை வந்து ஆரம்பிக்கணும். பாப்பா எனக்கு கொஞ்சம். அம்மா பாத்திரத்தை விளக்கி வைக்கிறாங்க, நான் எடுத்து வந்து வைக்கிறேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து அம்மா தக்காளி சோறு ஆக்கியிருந்தாங்க. தட்டைப்பயிர் போட்டு தக்காளி சோறு ஆக்கினாங்க. இப்போ காலையில் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குதுங்க. அதனால இதை சாப்பிட்டு மதியானம் சாப்பிட்றதுக்கு ஒரு 10 மணி வாக்கில் தான் சாப்பாடு வைக்கணும். இந்த சாப்பாடு வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. நைட்டு சூடாக சாப்பிட்டதுக்கு அதுக்கும் நல்லா இருந்துச்சு. தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கல்லையும் தேங்காயும் போட்டு சட்னி அரைச்சிருந்தோம். எப்போவுமே இந்த தட்டைப்பயிறு சொரக்காயும் போட்டு ஆக்குவாங்க எங்கள் அம்மா. இன்றைக்கி வந்து சொரக்காய் இல்லாதனால வெறும் தட்டைப்பயிறு மட்டும் போட்டு ஆக்கியிருக்கிறாங்க. இது வந்து காலையில் சாப்பாட்டுக்கு வந்து சரியாக இருக்கும். பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டோம்னா ஒரு வேலை முடியுதுங்க. தண்ணி வடியுது. என்ன பாப்பா? குடு, எனக்கு கொஞ்சம் கொடுக்க மாட்டியா? ஒண்ணுதான் எடுத்தியா? கூட எனக்கு கொஞ்சம் குடு.